காட்டு வழி தான் எல்லாமே. நேரம் அதிகாலை 5:30. சூரியன் கூட இன்னும் உதிக்கல. இந்த குளத்தை சுற்றி தான் அப்போ நிறைய பேர் வந்து இப்போ தங்கும் இடத்தை வந்து ரெடி பண்ணிருக்கு. நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த சக்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். பிரச்சனை சமையல் சாமான்லாம் கொண்டு வரீங்க போல இருக்கு. நாவலடி முன்னுக்கே வந்து இல்லாமல் அந்த இடத்துலேருந்து உள்ளே போகணும். புனித யாத்திரை சென்று காணொளியின் தொடர்ச்சி. ஓகே, இப்போ வந்து நாவலடியோட சிச்சுவேஷன் இதுதான். சிவதொண்டர் அமைப்பு. ஸோ அவங்க கரெக்டாக அந்த நாவமரத்துக்கு கீழே அவங்களோட கூடாரங்களை வந்து போட்டு வச்சு அதாவது அவங்களோட ஸ்டோர் அது மாதிரி சொல்லலாம், அப்படி வச்சுருக்காங்க. அண்ட் அதை சுற்றி ஆற்று மணல் நல்லா பரவி விட்டுருக்காங்க. அதில் வந்து வந்த பக்தர்களும் வந்து இருக்கிறாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு. அதுக்கு கீழே தான் நாங்களும் வந்து ஒரு இடம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அண்ட் அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திரலிங்குரோலினால மதிய சாப்பாடு வந்து சமைச்சு நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து இரவு சாப்பாடுக்கான ஏற்பாடுகள் வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது. அப்படியே மட்டக்களப்பு மாநகர சபையினால் வந்து 2-3 சம்திங் இதே மாதிரி புது டிராக்டர் வவுச்சர்களில் வந்து தண்ணி வந்து கொண்டிருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்க சொன்னால் நல்லா டைம் போய்கிட்டு இருக்குதான். இப்போ 4:30 அப்படி டைம். ஸோ நைட்டு யாகத்துக்கான வேலைப்பாடு நடந்துகிட்ருக்கு. குளிச்சிட்டிங்களா சாமி? நமசிவாய். குளிச்சிட்டேன். நமசிவாய். தலைவர் எங்களோட சீனியர் எத்தனை வாட்டி குளிக்க போகிறீங்க நீங்கள்? எனக்கு அந்த இடத்த கொஞ்சம் காட்டிவிடுங்களா? ஏதோ கோயிலுக்கு போனீங்களா? எங்கே எவ்வளோ இருக்கு போகிறீங்களா? இந்த வாரம் நான் வரேன். ஸோ இங்கே வந்து ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நான் முன்பதாக காட்டுற ஒரு குளம் ஒன்று. ஸோ அந்த குளத்தை சுற்றி தான் அப்போ நிறைய பேர் வந்து இப்போ தங்கும் இடத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நைட்டில் வந்து செம்ம ஹூலாக இருக்குமா, பட் அதே மாதிரி வந்து நுழம்பாவும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி இதில் தங்கினவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்ஷனாக்கள் வந்து பைரவர் கோயிலை தேடி போகிறாங்க. அதே இடத்துக்கு நாமளும் போகலாம் அப்படின்ட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து வழி தெரியாது. அதனால் வந்து நான் வந்து இப்போ போக போகிறேன். அவங்களுக்கு புதுசாக பட் இருந்தாலும் அவங்க மதியமே வந்து அந்த இடத்த வந்து பார்த்துட்டாங்க போல இருக்குது. நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அதனால் போக போகிறேன். இப்போ கூட வந்து பாருங்கள், சாப்பாடு அந்த பக்கம் இன்னொருத்தவங்க வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது வந்து யாருன்னு தெரியல. அது அந்த டீம் வந்து இப்போ கூட வந்து கொடுத்துட்டே இருக்குது. மதியத்துலேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்குது அந்த டீம். அப்படியே இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வயலில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காண்பிக்கிறேன் கிட்ட போய் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து இந்த சவாரி மூலம் வந்து இதில் வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்க சொன்னால் எல்லா இடங்களையும் திரும்பி பார்க்குற எல்லா இடங்கள்லையுமே இந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த யாத்ரீகர்கள் வந்த வண்ணமே இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போயும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பக்கம் இருந்து அப்படியே வந்து ஓய்வு எடுக்காமல் இந்த பக்கம் வெட்டையை நோக்கி போன வண்ணமும் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படியான பயணங்கள் ரொம்பவே கஷ்டம். ஆனால் நானே வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அந்தளவுக்கு. பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பாதை, அதாவது அந்த பைரவர் கோயிலுக்கு போகக்கூடிய பாதை வந்து பார்த்திங்க சொன்னால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காட்டு வழி தான் எல்லாமே. வந்ததே காட்டு வழி தான். பட் இருந்தாலும் அதுக்குள்ளார வந்து அங்கே நாவலடி முன்னுக்கே வந்து இல்லாமல் அந்த இடத்துலேருந்து உள்ளே போகணும். இங்கே பாருங்கள் குரங்களோட அட்டகாசத்தை. உள்ளே போகிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எப்போதுமே நம்மளுக்கு திரிசூலும் வேலும் துணை அப்படியே வந்து பயணிச்சிட்ருக்கோம். ஏய், இது உனக்கு எப்படி தெரியும் இடத்துல தான் அந்த கோயில் இருக்குன்ட்டு? ஐயாவோட. யார் ஐயா கூட? லண்டன். அந்த ஐயாக்கள் அவங்க மதியம் தர்ஷன் அவங்கள வந்திருந்தாங்களாண்ணே? ரைட்டு. அவங்க அந்த பேக்கில் அங்கே வச்சுட்டு இங்கே தானே மதியம் கொஞ்சம் தூங்கியிருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ தான் நானும் பார்க்க போகிறோம் வந்ததுக்கு. நிறைய பேர் நிற்கிறாங்க. என்னடா ஒருத்தர் இந்த இடத்துல தங்கியும் இருக்காங்க நிறைய பேர். ஆனால் இடம் இருக்குது போதுமான அளவுக்கு.
ஆ ஆ ஆனால் அது ஆல்ரெடி அந்த மெயின் பக்கத்துலேருந்து இது கொஞ்சம் மறைப்பு பக்கமாக தான் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு வெட்டைகள் இருக்குது. ஆனால் சுற்றி வர காடு. சப்போஸ் உள்ளே இருந்து காட்டு விலங்குகள் வெளியில் வந்தாலும் சடன்லி வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அட இங்கேயும் ஒரு கிணறு இருக்குப்பா, இது பாருங்க. ஒரு கிணறு இருக்குது. இங்கே நாக மரத்தை வச்சு தான் பூஜை நடக்குது. நாவலடியில் ஸோ ஸ்பெஷலி நாக மரம் தான் இருக்கும். பைரவ பூஜை நடக்குது பாருங்க. இருந்து நின்னருள் புரிந்து பூலோகம் தலைக்க நீயே ஈரேழு அண்டம் பயங்கொள்ள பெண்ணுதான் முப்புற கத்தகனமாக்கி நீயே மகந்தனை எரித்து முன்னோயான தேவரை அளித்தவரும் நம சிவாய். அரோகரா. இப்போ எங்க ரெண்டு வாரீங்க? இப்போ சொல்லு. பைரவ கோயிலேருந்து இப்போ காலையில் அங்கே எத்தனை மணிக்கு வழிகுட்டிங்கிறது? காலையில் நாங்கள் வழிபட 7 மணி. 7 மணிக்கெலாம் வழிகுட்டிங்க. பாதை திறந்து அந்த டைம் தான் வந்து வழிகுட்டிங்க. அப்போ ஒரே அடியாக அங்கே வந்துட்டீங்களா? இடையில நின்றீங்களா? ஒரே அடியாக வந்துட்டேன். பெரிய ஆளு தான் ஏன் நீங்கள்? நானே 2 இடத்துல வந்து 7ஆம் இருந்து வந்துட்டேன். வந்துட்டீங்க. இப்போ 15 கடையில் போகிறீங்க எல்லாரும் அதே பிளான். அப்போ நாளைக்கு வியாழ, அதுக்கு பிறகு இப்போ எத்தனை வருஷமா நீங்கள் நடக்கிறீங்க? 2005ஆம் ஆண்டு. 2005ஆம் ஆண்டுலேருந்து. எனக்கு 5 வயசுலேருந்து நீங்கள் வந்து கொண்டிருக்கீங்க. நீங்களுமா? அப்படியே 8 வருஷமா நீ பிரச்சனை. சமையல் சாமான்லாம் கொண்டு போகிறீங்க போல இருக்கு. ஓகே சாந்திங்களா? ஓகே அரோகரா. ஓகே சரி. பார்த்தீங்கன்னு சொன்னால் பேச்சோட பேச்சா இங்கே வந்து வேலையை முடிச்சுட்டாங்க. யாகத்திற்கான வேலைகள் வந்து இங்கே முடிஞ்சுது பாருங்க. ஸோ குண்டம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இது முக்கோண குண்டம். முக்கியமாக சொல்லி ஆகணும், போன வருஷம் கூட இந்த இடத்துல தான் சித்தர்களின் குரல்னால் வந்து யாகங்கள் விளக்கப்பட்டிருந்தது. அதே இடத்த சூஸ் பண்ணி இந்த வருஷம் வந்து இந்த குண்டத்தை வந்து பண்ணுறாங்க. நம சிவாயவே.
வந்தையா வேலவா படி வேலவா வேலனாக வந்து எங்க வேலவா சிவாய நமோ. அடியார்களுக்கெல்லாம் இந்நேரத்திலே அன்பான வணக்கங்களை கூறிய வண்ணமாக எங்களுடைய சித்தர்களின் குரலினுடைய குருஜி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், நீரின்றி அமையாது உலகம் என்று அடிக்கடி எங்களிடத்திலே சொல்வார்கள். இந்த உலகம் சிறந்த முறையிலே இயங்க வேண்டுமாக இருந்தால், எல்லா உயிர்களும் தலைக்க வேண்டுமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 12:06 12:30. எல்லாரும் அரோகரா போடுறாங்க. என்ன அப்படி சொல்லி பார்த்தா சத்தியமாக எனக்கு தெரியல. கேட்டால் சொல்லுவாங்க வந்து யானை அப்படி சொல்லி. யானையோ ஏதோ ஒன்று வந்து ஒருத்தங்க கண்டாங்கன்னா எல்லோரும் அரோகரா போடுவாங்களாம். ஒருத்தங்க போட்டால் எல்லோரும் அரோகரா போடுறாங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நேரம் அதிகாலை 5:30 ஜூலை 13th. ஸோ இன்னைக்கு வந்து 3வது நாட்களாவது இந்த ஒரு பயணம் எங்களோடது. அண்ட் பார்த்து திறந்த இன்னைக்கு நடந்த உங்களோட பயணம் இன்றோட 4வது நாள். என்னோட 4வது நாள். ஏன்னா உங்களுக்கு எனக்கு இன்றோட வந்து 3வது நாள் பயணம். ஸோ இன்னைக்கு பொடிநடியாக அந்த ஒரு நடை பயணத்தை ஆரம்பித்து இந்த யாத்திரை எங்கே இன்னைக்கு முற்றுப்புள்ளி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாழையில். ஸோ வியாழையிலேருந்து நாளைக்கு மீண்டும் ஆரம்பிக்கப்படும். இப்போ நாங்கள் வந்து நடக்க போகிறோம். அங்கே சந்திப்போம். என்ன சாமி சந்திப்போம். அப்போ நாங்கள் வந்து முந்திரம், அவங்க வந்து பின்னால் சித்திரலிங்குற நம்ம டீமோடையே வந்து வருவாங்க. ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் லீக்கேஜ் முன்னுக்கு போனால் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இடத்த பிடிச்சிட்டு ஸோ ரெஸ்ட் எடுப்பேன்னு சொன்னால் அவங்க ஒரே பொசிஷனில் ஒரு வேகத்தில் வந்து நடந்துடுவோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய டேங்கி அடிக்கிறதுக்குள்ள இதில் எல்லாத்துலையும் தண்ணி இருக்காது. குறிப்பிட்ட டேங்கில் தண்ணி இருக்கும். அதெல்லாம் மக்கள் எடுத்துகிட்டு வாங்க. மறுபடியும் அவங்க டேங்க் ஃபுல் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்துக்கொள்வாங்க. இது வந்து அம்பாறை மாவட்டம் சிவத்தொண்டர் அமைப்பினால் வந்து தமிழில் சேர்ந்தவங்க வந்து இதை வந்து ஒரு இதாக வந்து பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ரெடி ஆகிறது ஆல்மோஸ்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. யாத்திரை பயணத்தை வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. செருப்பை காட்டி எடுத்துகிறேன். செருப்போட வந்து நடக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். செருப்பை கழட்டியாச்சு. வேகமாக பொடி நடையாக நடந்து போயாச்சு. நடக்க எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்களா? சூரியன் கூட இன்னும் உதிக்கலை. இந்த டைமில் மட்டும்தான் நம்மளால் கொஞ்சம் வேகமாக நடக்க முடியும். சூரியன் மட்டும் கொஞ்சம் மேலே உதிக்க ஆரம்பிச்சதுன்னா அம்பிட்டுத்தேன் நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த சக்தியெல்லாம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அப்புறம் நடக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு கொஞ்சம் வேகமாக நடந்துடலாம். ஆனால் நேற்று இருந்த எனர்ஜி எனக்கு இன்றைக்கி இல்லை. நேற்று முந்தா நாள் வந்து மார்னிங் டைமில் நடக்க கொஞ்சம் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து முதல் நாள் வந்து நடக்கும்போது பயங்கர எனர்ஜியாக இருந்துச்சு. செகண்ட் டே நேற்று ஓரளவுக்கான எனர்ஜி இருந்துச்சு. தேர்ட் டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருந்த எனர்ஜி கூட வந்து இல்லை சத்தியமாக. அப்போ நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியலை. இதற்காக வேண்டி தான் ஒரு மாதத்தில் ஜஸ்ட் ஒரு 3 days ஆயிடுச்சு. லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து எங்கேயாச்சும் ஒரு பிக்னிக் போகணும். அதுவும் இப்படி நடந்து வாக்கிங்லே அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லைனா தினமும் வந்து நம்ம வாக்கிங் போய் பழகிட்டோம்னு சொன்னால் அந்த மசில்ஸ் வந்து நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி எல்லாம் நடந்து இது செஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி நடக்கிறதுன்றது வந்து ரேரான விஷயம். அதனால தான் அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து அப்படியே டைட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் தெரியும் ஆன்மீக உடையோட கலர் வந்து பார்த்திங்க சொன்னால் அப்படியே பளிச்சன்னு இருக்கும். எல்லோரும் அப்படியே பயணத்தை போகிறாங்க. மொத்தத்தையாக போகிறாங்க. நம்ம சிவன் கந்த சஷ்டி கவசம் பாடப்படுது.
ஏ அந்த பக்கம் இந்த பக்கம் இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. என்னடா நிற்க பாருவேன். அட நாங்கள் இருந்த பக்கமே நிறைய பேர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கூட வந்து அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூட இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் எனக்கு நேற்றையோட எனக்கு பயங்கர மோசமாக இருக்குது நடக்கிறது. இங்கே ஒரு கிணறு கூட வந்துருக்குது. ஆனால் தண்ணி அவ்வளோவா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது மண்டி தண்ணி எல்லோரும் யூஸ் பண்ணுறதுனால தண்ணி அதிகமாக இருக்காது, கொஞ்சம் மண்டி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 கிணறு சம்திங், ஆமாம் 2 கிணறு வந்து இங்கே இருக்குது. புனித யாத்திரை மீண்டும் தொடரும்.